சென்னை குன்றத்தூர் நகை முகவல்லி உடனுரை கந்தழீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் உபகோவிலான நகைமுக ஒல்லை உடனுரை கந்தரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்திற்கு செயல்பட்டு வரும் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு புனரமைக்கும் பணிகள் நடந்து வந்தது. குறிப்பாக இந்த கோவிலுக்கு முதல் முறையாக ராஜகோபுரமும் கட்டி முடிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த சனிக்கிழமை முதல் கால யாக பூஜையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்று கலசங்களில் புனித நீரானது சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் எடுத்து வரப்பட்டு கோவிலின் ராஜகோபுரம் மற்றும் விமானங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடத்தி வைக்கப்பட்டது. தற்போது இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக குன்றத்தூர் மட்டுமன்றி சுற்றுவட்டாரத்தில் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தற்போது கோவில் வளாகத்தில் குவிந்துள்ளனர். இந்த பகுதியில் பாதுகாப்பு வசதிகளுக்காக குன்றத்தூர் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொடர்ந்து கோவிலுக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டு வருது. தற்போது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தை சுற்றியிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருவதால் இந்த பகுதியில் குன்றத்தூர் போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏதும் ஏற்படாத வகையில் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது கும்பாபிஷேக விழா முடிந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் நடந்து வருவதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என இந்த பகுதியில் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வசதிக்கேற்ப பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.